வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். பாகிஸ்தான் பகுதியில் இருந்த தீவிரவாத முகாம்கள் மீது தாக்குதல், இந்திய ராணுவம் அதிரடி நடவடிக்கை. தில்லியில் அனைத்துக் கட்சி கூட்டம், எல்லையில் நிலவும் சூழல் பற்றி ஆலோசனை. காவிரி விவகாரத்தில் நீதிமன்றத்திற்கு வெளியே தீர்வு காண முடியவில்லை, மத்திய அமைச்சர் உமா பாரதி பேட்டி. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் பணிகள் தொடக்கம், மத்திய நீர்வளத்துறை செயலர் சசிசேகர் தகவல். இந்திய எல்லைக்கோட்டை ஒட்டியுள்ள பாகிஸ்தான் பகுதியில் இந்தியாவுக்குள் ஊடுருவ தயாராக இருந்த பயங்கரவாதிகள் முகாம்களின் மீது நேற்று இரவு இந்திய ராணுவம் அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் தீவிரவாதிகள் பலர் கொல்லப்பட்டிருக்கலாம் என கருதப்படுகிறது. இந்தியாவின் தாக்குதல் நடவடிக்கை பற்றிய தகவலை புதுதில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய இந்திய ராணுவ செயற்பாடுகளுக்கான தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் ரணவீர் சிங் அறிவித்தார். காஷ்மீர் மாநிலத்தில் பூஞ்ச் மற்றும் ஊரி ராணுவ முகாம்களின் மீது பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் அண்மையில் தாக்குதல் நடத்தினர். ஊரி தாக்குதலில் 18 ராணுவ வீரர்கள் பலியாகினர். மேலும் கடந்த ஓராண்டில் எல்லைக்கோட்டு பகுதியில் ஊடுருவ முயன்ற பயங்கரவாதிகளில் 20க்கும் அதிகமான முயற்சிகள் முறியடிக்கப்பட்டுள்ளன. ஏராளமான சாதனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதனிடையே வெளியுறவுத்துறை அமைச்சகம் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் சார்பில் உயர் அலுவலர்கள் தில்லியில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது பேசிய இந்திய ராணுவ செயல்பாட்டுக்கான தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் ரணவீர் சிங், எல்லைக்கோட்டு பகுதியில் உள்ள தீவிரவாதிகள் முகாம்கள் ராணுவம் நேற்று இரவு தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்தார். இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதலில் முகாம்களில் பயிற்சி பெற்ற தீவிரவாதிகள் பலர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார். தீவிரவாதிகளின் ஊடுருவல் முயற்சிகளை முறியடிக்கவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்றும் இதுபோன்ற தாக்குதல்களை மேலும் தொடரும் திட்டமில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தாக்குதல் தொடர்பாக பாகிஸ்தான் ராணுவ உயர் அலுவலர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விட்டதாகவும் தளபதி ரணவீர் சிங் கூறினார். The Indian Army conducted surgical strikes last night at these launch pads. The operations were basically focused to ensure that these terrorists do not succeed in their design of infiltration and carrying out destruction and endangering the lives of citizens of our country. During these counter-terrorist operations, significant casualties have been caused to the terrorists and those who are trying to support them. The operations aimed at neutralizing the terrorists have since ceased. We do not have any plans for further continuation of the operations. முன்னதாக பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற உயர்நிலை குழு கூட்டத்தில் பயங்கரவாத முகாம்களின் மீது தாக்குதல் நடத்தியது தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. தில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் பாதுகாப்பு அமைச்சர் மனோகர் பாரிக்கர், முப்படை தளபதிகள் பங்கேற்றனர். பயங்கரவாத முகாம்கள் மீதான தாக்குதல் தொடர்பாக குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் ஆகியோரிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதேபோல் காஷ்மீர் ஆளுநர், காஷ்மீர் முதல்வர் ஆகியோரிடமும் தாக்குதல் தொடர்பான தகவலும் தெரிவிக்கப்பட்டது. தில்லியில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் எல்லையில் தொடரும் பதற்றம் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அனைத்துக் கட்சி பிரதிநிதிகள் பங்கேற்றனர். எல்லையில் இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதல் தொடர்பாக ராஜ்நாத் சிங் விளக்கம் அளித்தார். நாட்டின் பாதுகாப்பு தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் முக்கிய ஆலோசனை நடத்தப்பட்டது. The government wanted to inform all political parties of the country the surgical operations conducted by Indian Army. Government and Army has received some intelligence reports in the recent days. Details were shared with all political party leaders by the Director General of Military Operations. कि पीओके में जाकर किस तरह से हमारी फोर्सेस ने, हमारी फौज ने जो ऑपरेशन किया और पीओके में जाकर जो पाकिस्तान ऑक्युपाइड कश्मीर है उसमें जाकर किस तरह से हमारी फोर्सेस ने इस बड़े कारनामे को अंजाम दिया है, इसके लिए हम सिक्योरिटी फोर्सेस को बहुत बहुत बधाई देते हैं। और टेररिज्म को खत्म करने के लिए जब कभी भी क्या डिटेल्स है, क्या नहीं, क्या हुआ, मतलब उसके बारे में कुछ नहीं। नहीं, you see, please, from our side, I have congratulated the Indian Army for these operations. ऐसा है ना कि ये एक बड़ा सर्जिकल ऑपरेशन हुआ है,
उस बाबत पूरी पार्टियों को विश्वास में लेने की सरकार ने बुलाया था। हम लोगों ने सरकार को पूरी तरह से आश्वस्त किया कि हम सब लोग साथ हैं और फौज ने बहुत सक्सेसफुल तरीके से इस ऑपरेशन को जो अंजाम दिया। இந்திய பாகிஸ்தான் எல்லைப் பகுதியான ஜம்மு காஷ்மீர் மாநிலம் வாகா பகுதியில் வழக்கமாக நடைபெறும் கொடி அணிவகுப்பை இந்தியா ரத்து செய்துள்ளது. இந்திய எல்லையை தாண்டி சென்று பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம் மீது இந்திய ராணுவம் அதிரடி தாக்குதலை நேற்று இரவு நடத்தியது. காஷ்மீர் மாநிலம் ஊரி பகுதியில் இந்திய ராணுவ முகாம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. இதனிடையே வாகா எல்லைப் பகுதியில் இந்திய பாகிஸ்தான் ராணுவத்தினர் செலுத்தும் கொடி மரியாதை நிகழ்ச்சியை இந்தியா இன்று ரத்து செய்துள்ளது. பஞ்சாப் மாநிலத்தில் இந்திய பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் உள்ள பள்ளிகளை மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்திய பாகிஸ்தான் எல்லையில் தொடர்ந்து பதற்றம் நீடித்து வருகிறது. இதனால் எல்லைக்கோட்டு பகுதியில் அமைந்திருக்கும் கிராம மக்கள் அனைவருக்கும் அங்கிருந்து வெளியேறுமாறும் பாதுகாப்பான இடங்களில் தங்கியிருக்குமாறும் பஞ்சாப் மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. பன்னாட்டு எல்லைக்கு அருகே 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிராம மக்கள் அனைவரும் அவர்களுடைய சொந்த ஊரிலிருந்து வெளியேறுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய எல்லையை தாண்டி சென்று பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய ராணுவம் நடத்திய அதிரடி தாக்குதலை அடுத்து இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. காவிரி நதிநீர் விவகாரத்தில் நீதிமன்றத்திற்கு வெளியே தீர்வு காண முடியவில்லை என மத்திய அமைச்சர் உமா பாரதி தெரிவித்துள்ளார். காவிரி நதிநீர் பங்கீடு விவகாரத்தில் தமிழக கர்நாடக முதல்வர்களை அழைத்து பேசி மத்திய அரசு சுமூக தீர்வு காண வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனையடுத்து தில்லியில் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் உமா பாரதி தலைமையில் காவிரி நதிநீர் விவகாரம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழகம் சார்பில் பொதுப்பணித்துறை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, தலைமை செயலர் ராமமோகன ராவ் மற்றும் பொதுப்பணித்துறை செயலர்கள் பங்கேற்றனர். கர்நாடகம் சார்பில் முதல்வர் சித்தராமையா உள்ளிட்ட பிரதிநிதிகளும் இதில் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய மத்திய அமைச்சர் உமா பாரதி, அணைகளில் போதிய தண்ணீர் இல்லை என கர்நாடக மாநில அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாக கூறினார். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என தமிழக அரசு சார்பில் வலியுறுத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகம் மற்றும் கர்நாடகம் தெரிவித்துள்ள கருத்துக்கள் உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நீதிமன்றத்திற்கு வெளியே காவிரி நதிநீர் பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை என்றும் உமா பாரதி தெரிவித்தார். It was an opportunity for both the state to find the solution. Even they tried their best, but ultimately the solution could not be achieved because it could not be achieved outside the court. That's what I'm saying. And now things are again in the front of Honorable Supreme Court. காவிரி நதிநீர் தமிழகத்திற்கு கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என தமிழக முதல்வர் ஜெயலலிதா சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பான மத்திய அரசின் ஆலோசனைக் கூட்டம் தில்லியில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழக முதல்வர் சார்பில் ஒருபோக சம்பா சாகுபடிக்காவது கர்நாடக அரசு காவிரியில் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. தமிழகத்திற்கு தண்ணீர் தர மறுப்பது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை அவமதிக்கும் செயல் என்றும் அரசியல் சாசனத்தை மீறும் செயல் எனவும் தெரிவிக்கப்பட்டது. காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் காவிரி விவகாரத்தில் கர்நாடகத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சினை ஏற்படுவதை அனுமதிக்கக்கூடாது எனவும் குறிப்பிடப்பட்டது. காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு சார்பில் எடுத்துரைக்கப்பட்டது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய நீர்வளத்துறை செயலர் சசிசேகர் தெரிவித்துள்ளார். காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பான வழக்கில் 4 வாரத்துக்குள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என மத்திய அரசிற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய மத்திய நீர்வளத்துறை செயலர் சசிசேகர், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். உச்சநீதிமன்றம் அறிவித்தபடி 4 வாரத்துக்குள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். கர்நாடகத்தில் உள்ள அணைகளில் குடிநீர் தேவைக்கு மட்டுமே தண்ணீர் இருப்பதாக முதல்வர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் உமா பாரதி தலைமையில் நடைபெற்ற காவிரி நதிநீர் விவகாரம் தொடர்பான கூட்டத்தில் கர்நாடக முதல்வர் சித்தராமையா பங்கேற்றார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுடன் பேசிய அவர், கர்நாடக அணைகளில் போதிய நீர் இருப்பு இல்லை என தெரிவித்தார். குடிநீர் தேவையை தவிர வேறு எந்த தேவைக்கும் தண்ணீர் தர முடியாத நிலைமை இருப்பதாகவும் அவர் கூறினார். கர்நாடக பேரவை தீர்மானத்தின்படியே மாநில அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் சித்தராமையா குறிப்பிட்டார். ಇವ ಪ್ರೆಸೆಂಟ್ ಸ್ಟೋರೇಜ್ ಏನಿದೆ ನಮ್ಮ ಜಲಾಶಯಗಳಲ್ಲಿ ಅದು ನಮಗೆ ಹಳ್ಳಿಗಳಿಗೆ, ಪಟ್ಟಣಗಳಿಗೆ ಮತ್ತೆ ಬೆಂಗಳೂರು ನಗರಕ್ಕೆ ಕುಡಿಯ ನೀರಿಗೆ ಮಾತ್ರ ಸಾಕಾಗ್ತದೆ. ಕುಡಿಯ ನೀರಿಗಲ್ದೇನೆ
ಬೇರೆ ಯಾವುದೇ ಉದ್ದೇಶಕ್ಕೆ ನೀರು ಬಿಡಬಾರದು. ಕುಡಿಯ ನೀರು ಮಾತ್ರ ಅದನ್ನು ಬಳಸಬೇಕು. தமிழக உள்ளாட்சி தேர்தலில் நகர்மன்ற மற்றும் பேரூராட்சி வார்டு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியலை அதிமுக வெளியிட்டுள்ளது. தமிழக உள்ளாட்சி தேர்தல் அடுத்த மாதம் 17 மற்றும் 19ஆம் தேதிகளில் 2 கட்டங்களாக நடைபெறுகிறது. 12 மாநகராட்சி உறுப்பினர் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை அதிமுக ஏற்கனவே வெளியிட்டது. இதனைத் தொடர்ந்து நகர்மன்ற வார்டு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் 3613 வேட்பாளர் பெயர்களை முதல்வர் ஜெயலலிதா இன்று அறிவித்துள்ளார். இதுபோல 8288 பேரூராட்சி வார்டு உறுப்பினர்கள் வேட்பாளர் பட்டியலையும் அதிமுக வெளியிட்டுள்ளது. தமிழக உள்ளாட்சி தேர்தலுக்கான தேமுதிக வேட்பாளர்களின் முதல் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. உள்ளாட்சி தேர்தல் பற்றிய அறிவிப்பை வெளிவந்ததை அடுத்து அதிமுக, திமுக, மக்கள் நல கூட்டணி மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அனைத்தும் வேட்பாளர்களை அறிவித்து வருகின்றன. திமுக, காங்கிரஸ் மற்றும் மக்கள் நல கூட்டணி தவிர்த்து பெரும்பாலான கட்சிகள் உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிடுகின்றன. தேமுதிகவும் உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிடும் என கட்சியின் தலைவர் விஜயகாந்த் அறிவித்துள்ளார். உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் தேமுதிக முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. இதில் சென்னை மாநகராட்சிக்கான 200 வேட்பாளர் பெயர் பட்டியலை தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வெளியிட்டார். உள்ளாட்சி தேர்தல் ஐஜேகே பொறுப்பாளர்கள் நியமனம் டாக்டர் பாரிவேந்தர் அறிவிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தலுக்கான இந்திய ஜனநாயக கட்சி பொறுப்பாளர்களை கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் அறிவித்துள்ளார். இதுபற்றி அறிவிப்பொன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். தமிழக உள்ளாட்சி தேர்தலில் இந்திய ஜனநாயக கட்சி போட்டியிட உள்ள நிலையில் எந்தெந்த பொறுப்புகளுக்கு யார் யார் வேட்பாளர்கள் என்பதை சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகிகளை முடிவெடுத்து வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர் என்று குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், இந்த பணியினை ஒருங்கிணைப்பதுடன் வாக்கு சேகரித்தல், பிரச்சாரம் மேற்கொள்ளுதல் உள்ளிட்ட தேர்தல் பணிகளை முறைப்படுத்தவும் மாவட்ட வாரியாக பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்று தெரிவித்துள்ளார். இவர்கள் அனைவரும் கட்சியின் பொதுச் செயலர் பி. ஜெயசீலன் ஆலோசனையின் பேரில் தேர்தல் பணியினை மேற்கொள்ள வேண்டுமென்றும் அறிவுறுத்தியுள்ள டாக்டர் பாரிவேந்தர், இந்த பணியை மேற்கொள்ளவிருக்கும் மாநில மாவட்ட நிர்வாகிகளின் விவரத்தையும் அறிவித்துள்ளார். உள்ளாட்சி தேர்தல் மாநில பொறுப்பாளராக பொதுச் செயலர் பி. ஜெயசீலன், மாநில ஒருங்கிணைப்பாளராக கொள்கை பரப்புச் செயலர் MS ராஜேந்திரன், வேட்புமனு தாக்கல் உள்ளிட்ட தேர்தல் பணி சட்ட ஆலோசகராக தேர்தல் பணிக்குழு செயலர் S. ஆரோக்கியம் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு முதன்மை அமைப்புச் செயலர் SS. வெங்கடேசன், சேலம், பெரம்பலூர் மாவட்டங்களுக்கு அமைப்புச் செயலர் AKT. வரதராஜன், சென்னை மாவட்டத்துக்கு செய்தி தொடர்பாளர் வே. பாலு, நெல்லை, தூத்துக்குடி, குமரி மாவட்டங்களுக்கு துணை பொதுச் செயலர் நெல்லை G. ஜீவா ஆகியோர் பொறுப்பாளர்களாக இருப்பார்கள். திருவள்ளூர் மாவட்டத்துக்கு துணை பொதுச் செயலர் R. ஆனந்தபிரியா, திருச்சி, தஞ்சை மாவட்டங்களுக்கு வழக்கறிஞர் அணிச் செயலர் P. அன்புதுரை, கடலூர் மாவட்டத்துக்கு பிற மாநில அமைப்புச் செயலர் சேலம் R. லட்சுமணன், தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கு மகளிர் அணி செயலர் அமுதா ராஜேஸ்வரன் ஆகியோர் பொறுப்பாளர்களாக கவனித்துக் கொள்வார்கள். நாகை, திருவாரூர், அரியலூர் மாவட்டங்களுக்கு வர்த்தகர் அணிச் செயலர் KCT. மனோகரன், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு அமைப்புச் செயலர் C. குழந்தைசாமி, வேலூர் மாவட்டத்துக்கு வழக்கறிஞர் அணி துணைச் செயலாளர் KR. பாலாஜி, நாமக்கல், ஈரோடு மாவட்டங்களுக்கு பார்க்கவன் குரல் வளர்ச்சி குழு தலைவர் SR. ஜவஹர் ஆகியோர் பொறுப்பாளர்களாக இருப்பார்கள். கோவை, திருப்பூர் மாவட்டங்களுக்கு மாநில துணைத் தலைவர் G. சண்முகநாதன், கரூர் மாவட்டத்துக்கு பார்க்கவகுல முன்னேற்ற சங்க மாவட்ட தலைவர் S. சக்திவேல், புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு தலைமை நிலைய அமைப்புச் செயலர் ஆதி நெடுஞ்செழியன், விருதுநகர் மாவட்டத்துக்கு மாணவர் அணிச் செயலர் L. குருபிரசாந்த் ஆகியோர் பொறுப்பாளர்களாக இருப்பார்கள். காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு மாவட்ட தலைவர் S. முத்தமிழ்ச்செல்வன், மதுரை, திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு மண்டல துணைத் தலைவர் R. முருகானந்தம், தேனி மாவட்டத்துக்கு மாவட்ட தலைவர் AKM. செந்தில்குமார் ஆகியோர் பொறுப்பாளர்களாக இருப்பார்கள். உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள், கட்சியின் நிர்வாகிகள் அனைவரும் அறிவிக்கப்பட்டுள்ள தேர்தல் பணி மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு முழு ஒத்துழைப்பை அளித்து சிறப்பான முறையில் தேர்தல் பணியாற்ற வேண்டுமென்றும் டாக்டர் பாரிவேந்தர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர்களின் முதல் பட்டியலை கட்சியின் தலைவர் G.K. வாசன் வெளியிட்டார்.
சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தமாக அலுவலகத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய வாசன் தனித்து போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். அடுத்த 3 நாட்களில் தொடர்ந்து வேட்பாளர் பட்டியல் வெளிவரும் என கூறினார். தேர்தல் ஆணையம் நடுநிலையுடன் செயல்படும் என தான் நம்புவதாகவும் ஜே.கே. வாசன் குறிப்பிட்டார். மாநகராட்சிகளுக்கு மட்டுமே 169 வேட்பாளர்களை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறது. நாளையிலிருந்து இன்னும் 2-3 நாட்களுக்கு தொடர்ந்து எல்லா மாவட்டங்களிலும் இயக்கத்தினுடைய வெற்றி வேட்பாளர்களுடைய பட்டியல் தொடர்ந்து அறிவிக்கப்படும். சசிகுமார் படுகொலை வழக்கில் முக்கிய ஆதாரங்கள் கிடைத்துள்ளதால் விரைவில் குற்றவாளிகள் பிடிபடுவார்கள் என்று சிபிசிஐடி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த முன்னணியின் கோவை மாவட்ட செய்தி தொடர்பாளர் சசிகுமார் கடந்த 22ஆம் தேதி வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டதை அடுத்து கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய ஏடிஜிபி கரண் சின்ஹா இந்த கொலை வழக்கில் உள்ளூர் காவல்துறையினர் சிறப்பாக செயல்பட்டதாக தெரிவித்தார். கோயம்புத்தூரில் வெட்டி கொல்லப்பட்ட இந்து முன்னணி நிர்வாகி சசிகுமாரின் மனைவி தற்கொலை செய்து கொள்ள முயன்ற நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கோயம்புத்தூர் துடியலூர் அருகே உள்ள சுப்பிரமணிய பாளையத்தைச் சேர்ந்த சசிகுமார் இந்து முன்னணி செய்தி தொடர்பாளராக இருந்தார். இவர் கடந்த 22ஆம் தேதி அடையாளம் தெரியாத சிலரால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு விசாரணை சிபிசிஐடி காவல்துறைக்கு மாற்றப்பட்டுள்ளது. சசிகுமார் கொலை பற்றி விசாரிக்க 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதனிடையே சசிகுமாரின் மனைவி யமுனா விஷம் குடித்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். உடனடியாக கவுண்டன்பாளையம் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு தீவிர சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது. ராம்குமார் உடற்கூறு ஆய்வின் பொழுது தங்கள் தரப்பு மருத்துவரை அனுமதிக்க கோரிய ராம்குமார் தந்தையின் மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. சென்னை மென் பொறியாளர் சுவாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ராம்குமார் மரணமடைந்தார். ராம்குமாரின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக தெரிவித்த அவருடைய தந்தை பரமசிவம் உடற்கூறு ஆய்வின் பொழுது தங்கள் தரப்பு தனியார் மருத்துவர் ஒருவர் உடனிருக்க அனுமதி கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு செய்தார். மனு மீதான விசாரணையின் பொழுது 2 நீதிபதிகளின் கருத்தும் வேறுபட்டதை அடுத்து 3வது நீதிபதி கிருபாகரன் முன்னிலையில் விசாரிக்கப்பட்டது. அரசு நியமித்த மருத்துவர்களோடு எய்ம்ஸ் மருத்துவரும் உடற்கூறு ஆய்வுக்குழுவில் இடம்பெற வேண்டும் என்று தெரிவித்த நீதிபதி கிருபாகரன் 27ஆம் தேதிக்குள் ஆய்வை நடத்தி முடிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். ராம்குமார் தந்தை தரப்பினர் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வின் முன்பு விசாரணை நடைபெற வேண்டும் என விடுத்த கோரிக்கையை நிராகரித்த தலைமை நீதிபதி எஸ்.கே. கவுல் அவர்களது மனுவை தள்ளுபடி செய்ததுடன் உச்சநீதிமன்றத்தை அணுகுமாறு தெரிவித்தார். உச்சநீதிமன்றத்தில் ராம்குமாரின் தந்தை பரமசிவம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு அவசர வழக்காக தலைமை நீதிபதி டி.எஸ். தாக்கூர் தலைமையிலான அமர்வின் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுவை விசாரிக்க வேண்டியது அவசியம் இல்லை என்று தெரிவித்த உச்சநீதிமன்றம் ராம்குமார் தந்தையின் மனுவை தள்ளுபடி செய்தது. இதனையடுத்து உயர்நீதிமன்ற உத்தரவின்படி 5 அரசு மருத்துவர் கொண்ட குழு ராம்குமார் உடற்கூறு ஆய்வை மேற்கொள்ளும் என தெரிகிறது. திருச்சியில் 6 வீட்டின் கதவுகள் உடைக்கப்பட்டு நகை மற்றும் ரொக்க பணத்தை அடையாளம் தெரியாத நபர்கள் திருடி சென்ற சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி இனாம்குளத்தூர் பகுதியில் பூட்டியிருந்த 6 வீட்டின் கதவுகளை உடைத்து நகை மற்றும் ரொக்க பணத்தை அடையாளம் தெரியாத சிலர் திருடிச் சென்றனர். இதில் ஒரு வீட்டின் இரும்பு கதவை பெயர்த்து எடுத்துவிட்டு வீட்டுக்குள் புகுந்த நபர்கள் அங்கிருந்த உணவுப் பொருட்களையும் சாப்பிட்டுவிட்டு வீட்டில் இருந்த பணத்தையும் திருடி சென்றனர். இதேபோல அந்த பகுதியில் உள்ள 6 வீடுகளில் நடைபெற்ற திருட்டு சம்பவத்தில் 20 சவரன் நகை 2 லட்சம் ரூபாய் திருடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருவள்ளூர் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் பெய்து வந்த கனமழை காரணமாக பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மேலடுக்கு சுழற்சி காரணமாக தென் மாவட்டங்களின் சில இடங்களிலும் வட மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும் நேற்று முதல் கனமழை பெய்தது. திருவள்ளூர் மாவட்டத்தில் நேற்று இரவு மற்றும் இன்று காலை முதல் பரவலாக நல்ல மழை பெய்து வந்தது. கும்மிடிப்பூண்டி, பழவேற்காடு, பொன்னேரி, செங்குன்றம் உள்ளிட்ட இடங்களில் இன்று 1 மணி நேரம் இடைவிடாது நல்ல மழை பெய்தது. இதனால் அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திடீர்னு மேகமூட்டம் இதுன்னு நல்லா இடியுடன் கூடிய மழை ஒரு 1.5 மணி நேரமாக நல்ல மழை பெய்யுது. பார்த்தா ரொம்ப குளுமையாக இருக்குது. ஏரியாலாம் ரொம்ப குளுமையாக இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னும் மேலும் மழை பெஞ்சால் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும்.
கேரள தமிழக நட்புறவை வலுப்படுத்தும் நவராத்திரி விழா தொடங்கப்பட்டதை அடுத்து பத்மநாபபுரம் உடைவாள் மாற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அரண்மனையிலிருந்து சுவாமி சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்ட நிகழ்வுகளை ஏராளமான மக்கள் கண்டுகளித்தனர். திருவிதாங்கூர் மன்னர்கள் காலத்தில் பத்மநாபபுரம் அரண்மனையில் நவராத்திரி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். பின்னர் சமஸ்தானத்தின் தலைநகர் திருவனந்தபுரத்திற்கு மாற்றப்பட்ட பிறகு பத்மநாபபுரத்தில் நடைபெற்று வந்த நவராத்திரி விழாவும் திருவனந்தபுரத்திற்கு மாற்றப்பட்டது. தமிழக கேரள அரசுகளின் ஒத்துழைப்புடன் ஆண்டுதோறும் இந்த விழாவிற்கு பத்மநாபபுரத்திலிருந்து சுவாமி விக்கிரகங்கள் கொண்டு செல்லப்பட்டது. மேலும் இந்த பாரம்பரிய வரலாற்று சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியை பார்வையிட ஏராளமானோர் இன்று வருகை தந்தனர். மேலும் மன்னர் பயன்படுத்திய உடைவாள் கைமாறும் நிகழ்ச்சியை தொடர்ந்து நெற்றிப்பட்டம் சூடிய யானை முன் செல்ல உடைவாளும் சுவாமி விக்கிரகங்களும் திருவனந்தபுரத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டன. இது கேரள மக்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் இணைக்க ஒரு பாலமாக நிகழ்ந்து கொண்டு வருகிறது. நவராத்திரி பூஜை 10 நாள் தொடங்கப்படும். இன்று புறப்படக்கூடிய தேவி சரஸ்வதி தேவி 1ஆம் தேதி பத்மநாபபுரம் பூஜைப்புறையிലേക്ക് சென்றடைவார்கள். அங்கு 10 நாள் பூஜை வச்சு முடிந்துவிட்டு அங்கிருந்து திருப்பி 10 நாள் பூஜை முடிஞ்சு திருப்பி அதேபடி ஊர்வலமாக வந்து பத்மநாபபுரம் அரண்மனையில் வந்தடைவார்கள். 1609 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடிய அதிவிரைவு கார் பிரிட்டனில் தயாராகிறது. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ஒலியை மிஞ்சும் வேகத்தில் மணிக்கு 1609 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடிய அதிவிரைவு கார் பிரிட்டனில் தயாராகி வருகிறது. 1997ஆம் ஆண்டு பிரிட்டன் விமானப்படையை சேர்ந்த விமானி ஆண்ட்ரி கிரீன் என்பவர் மணிக்கு 1230 கிலோமீட்டர் வேகத்தில் சூப்பர்சானிக் கார் ஒன்றை ஓட்டி சாதனை புரிந்தார். உலகளவில் தரையில் அதிவேகமாக ஓடக்கூடிய கார் என்ற பெருமையை அவர் ஓட்டிய கார் பெற்றது. இந்நிலையில் இந்த உலக சாதனையை முறியடிக்கும் நோக்கத்தில் பிளட் ஹவுண்ட் என்ற பெயரில் புதிய சூப்பர்சானிக் கார் பிரிட்டனில் தயாராகி வருகிறது. இதன் பின்பகுதி ஜெட் விமானம் போலவும் அடிப்பகுதி விண்கலம் போலவும் உருவாக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது மணிக்கு 300 கிலோமீட்டர் வேகத்தில் சீறிப்பாயும் இந்த வாகனம் அடுத்த ஆண்டில் மணிக்கு 1609 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடி புதிய உலக சாதனையை படைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது டெஸ்ட் போட்டி கொல்கத்தாவில் நாளை தொடங்குகிறது. 3 டெஸ்ட் மற்றும் 5 ஒருநாள் போட்டிகளில் பங்கேற்க நியூசிலாந்து அணி இந்தியா வந்துள்ளது. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கான்பூரில் நடைபெறவுள்ள இந்த இந்திய அணியின் 500வது டெஸ்ட் போட்டியில் இரு அணிகளும் மோதின. இதில் 194 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றியை பதிவு செய்ய இந்தியா போட்டித் தொடரின் முதல் ஆட்டத்தை கைப்பற்றியது. இதனைத் தொடர்ந்து 2வது டெஸ்ட் போட்டி நாளை கொல்கத்தாவில் தொடங்குகிறது. இது இந்திய அணி உள்நாட்டில் விளையாடும் 250வது டெஸ்ட் போட்டி என்பதால் ரசிகர்கள் இடையே எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இதனிடையே கொல்கத்தாவில் நாளை மழை பெய்யும் என வானிலை மையம் அறிவித்துள்ளதால் மழையால் போட்டி பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாகிஸ்தான் பகுதியில் இருந்த தீவிரவாத முகாம்கள் மீது தாக்குதல், இந்திய ராணுவம் அதிரடி நடவடிக்கை. தில்லியில் அனைத்துக் கட்சி கூட்டம், எல்லையில் நிலவும் சூழல் பற்றிய ஆலோசனை. காவிரி விவகாரத்தில் நீதிமன்றத்திற்கு வெளியே தீர்வு காண முடியவில்லை, மத்திய அமைச்சர் உமா பாரதி பேட்டி. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் பணிகள் தொடக்கம், மத்திய நீர்வளத்துறை செயலர் சசிசேகர் தகவல். இத்துடன் வேந்தர்
வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.